2025 மார்க்கெட் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்னென்ன, மேக்ரோ எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் என்னென்னங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2026 ஏன் மிகப்பெரிய புல் மார்க்கெட்டாக இருக்க போகுதுங்கிறதும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் என்னென்னங்கிறத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2026 கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன் ப்ரோக்கிங் ஹவுஸஸ் சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பேக் இந்தியன் மார்க்கெட் 28,000 to 29,000 தொடுன்ட்டு ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போன மாதத்தில் பிரபுதாஸ் லீலாதரும் அதே விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் 2 பேருமே இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ரொம்ப அண்டர்வெயிட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 20% க்ரோத்தை இந்த வருஷம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு 2 கம்பெனிஸுமே சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியன் கம்பெனிஸும் சரி, ஃபாரின் ப்ரோக்கரேஜஸும் சரி, இந்தியன் மார்க்கெட்ஸ் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன், என்ன ரீசன்ஸ்? இந்த இடத்துல இருந்து 20% க்ரோத்துங்கிறது கிட்டத்தட்ட நிஃப்டி 30,000 தொடர்றதுக்கு சமம். கிட்டத்தட்ட 5,000 நிஃப்டி ஏறுதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்னென்ன, இதை பற்றி தான் நான் பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறது 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன், இன்னைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்டில் ஒன்று டேரிஃப் பிரச்சனை. இந்த டேரிஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக அடுத்த 60 நாளுக்குள்ளே சால்வ் ஆயிரும். ஆல்ரெடி இந்தியன் ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸில் இருக்குதுன்னு ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு, இந்தியன் அத்தாரிட்டிஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்கிற அந்த டேரிஃப் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடும். ரெண்டாவது, எஃப்ஐஐ இந்தியன் மார்க்கெட்டில் லாஸ்ட் 1 year எக்ஸிட் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் அக்டோபரில் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ இந்தியா மாதிரி ஒரு க்ரோயிங் கண்ட்ரியை ரொம்ப நாள் அவாய்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி எக்ஸ்பெக்டட் ரேட்டே 6.8% இருக்குது. சைனாவது வெறும் 4.5% தான் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி ஒரு க்ரோயிங் எக்கானமியை கண்டிப்பாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஃபாரின் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவை நோக்கி 2026 பெரிய லெவலுக்கு வருங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணுறோம். மூணாவது, இந்தியன் கவர்மெண்ட் டொமஸ்டிக் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 2 மேக்ரோ எக்கனாமிக் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒன்று, இன்கம் டேக்ஸில் நியூ ரெஜிம் கொண்டு வந்தது. அது 12 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்னிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 0 டேக்ஸுங்கிறது வருது. ஸோ அப்போது மிடில் கிளாஸில் நிறைய பணப்புழக்கங்கள் வரும். அது கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுங்கிறது கவர்மெண்ட்டினுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, லாஸ்ட் மந்த் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவான ஜிஎஸ்டி 2.0, இதனால் மிடில் கிளாஸ் கையில் இன்னமும் நிறைய பணம் புழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மக்கள் கையில் அதிகமாக பணம் புழங்குச்சுன்னா அது கன்சப்ஷனை நோக்கி போகணும். கன்சப்ஷன் டிமாண்டை க்ரியேட் பண்ணும், டிமாண்ட் ப்ரொடக்ஷனை க்ரியேட் பண்ணும். இது மூலிமா க்ரோத் வருங்கிறது கவர்மெண்ட்டுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த கன்சப்ஷன் கம்பெனிஸ்னுடைய சேல்ஸ் க்ரோத் அண்ட் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுனால அடுத்த 6 to 8 குவார்ட்டரில் இந்த ரெண்டுனுடைய இம்பேக்ட் அதிபயங்கர சேல்ஸ் அண்ட் கன்சப்ஷன் வரும்போது கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வளரும்னு எதிர்பார்க்குறோம். இது வளரும்போது இப்போது 1140 இருக்கிற நிஃப்டியோட ஏர்னிங்ஸ் அடுத்த 16 to 18 months கிட்டத்தட்ட 1600 வரைக்கும் உயருங்கிறது அனலிஸ்டோட ஃபோர்காஸ்ட். அது நடக்கும்போது 20% மார்க்கெட் க்ரோத்துங்கிறது ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் தான். ஸோ 2026 மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய புல் ரன்னாக இருக்க போகிறதுக்கு இது எல்லாமே அடித்தளமாக அமையும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. 2026 புல் ரன்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாது. ஸோ மேற்கொண்டு நடக்க போகிற மேக்ரோ எக்கனாமிக்கல் ஈவெண்ட்ஸை நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.